வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன். ஹேமச்சந்திரன், இந்த தாழ்வு மண்டலமானது எப்படி வலுப்பெறக்கூடும், அது குறித்த விவரங்களை வழங்கலாம். குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் முதல் 36 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கும் சாதக சூழல் தென்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல ஜனவரி மாதத்துல தாழ்வு மண்டலம் போன்ற அமைப்புகள் மிகவும் அரிதாக பார்க்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட கடந்த 155 ஆண்டுகள்ல 21வது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இன்றைய தினம் உருவாகி இருக்கு. கடந்த 25 ஆண்டுகள்ல 6வது சலனமா இது ஜனவரி மாதத்துல உருவாகி இருக்கு. இது புயலாக மாறுமா என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதற்கு முன்னதான் 2005ஆம் ஆண்டு இதே தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புயல் உருவாகி அது கடலிலேயே வலுவிழந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு ஜனவரி மாதத்துல. இந்த சலனத்தினால தமிழகத்திற்கு என்ன மாதிரியான தாக்கம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனை தொடர்ந்து வட தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா கடலோர பகுதிகள் நோக்கி நகர தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா காவிரி டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல ஜனவரி 9ஆம் தேதி இரவு மழைப்பொழிவு தொடங்கும். இந்த மழைப்பொழிவு படிப்படியாக வடகடலோர மாவட்டங்களுக்கும் பரவலாகும். அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகள்ல பரவலாக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக ஜனவரி மாதத்தில் ஒரு மழைக்காலம் போன்ற ஒரு வானிலையை ஏற்படுத்தி பரவலாக பருவமழையை கொடுப்பதற்கான ஒரு சலனமாக இந்த சலனம் அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா நமக்கு ஜனவரி 9ஆம் தேதி இரவு தொடங்கக்கூடிய மழை வானிலை ஜனவரி 12ஆம் தேதி இரவு வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு 4 நாட்களுக்கு மழைப்பொழிவும் மழை வானிலையும் திரும்பும். இதன் காரணமா அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் சற்றே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். குறிப்பா அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஜனவரி 9ஆம் தேதி இரவு காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி இரவு வரைக்கும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை நீடிக்கும். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு ஜனவரி 10, 11 ஆகிய 2 நாட்கள் பரவலாக விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல ஜனவரி 12, 13 ஆகிய தேதிகள்ல பரவலா பல இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல ஜனவரி 12, 13 தேதிகள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக குற்றாலம், தீர்ப்பரப்பு போன்ற அருவிகள்ல ஜனவரி 12, 13 ஆகிய தேதிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சூழலும் காணப்படுது. ஜனவரி மாதத்துல குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு என்பது அரிதாக காணப்பட்டாலும் ஜனவரி 2ஆம் தேதி பெய்த மழையிலேயே நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையும் குற்றாலத்தில், அதே போல நீலகிரியில மண்சரிவு ஏற்பட்டதையும் பார்க்க முடிந்தது. மீண்டும் மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கு. இதற்கான முக்கிய காரணமா பார்த்தோம்னா வடகிழக்கு பருவமழை நீடித்து ஜனவரி மாதத்துல தீவிரமடைகிறது தான் முக்கிய காரணமா பார்க்கப்படுது. கடந்த 6 ஆண்டுகளாகவே இந்த லானினா காலங்கள்ல இது போன்ற ஜனவரி மாதத்துல மழைப்பொழிவு நீடித்து பெய்வது தொடர்ந்து வழக்கமாக மாறி வருவதையும் உணர முடியுது. விவரங்களுக்கு நன்றி ஹேமச்சந்திரன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.